இன்றைய நிறைவு செய்தியாக அப்துல் துவாஹா அப்படிங்கக்கூடிய ஒரு இஸ்லாமிக் ப்ரீச்சர், இவர் வங்கதேசத்தை சேர்ந்த ஒரு மௌல்வின்னு நினைக்கிறேன். அவருடைய காணொளி ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் பேசுகிறாரு, இந்தியாவில் சுமார் 10 கோடி வங்கதேசத்தினர் ரோஹிங்கியாக்கள் ஆல்ரெடி ஊடுருவிருக்காங்க. இந்தியாவை சுற்றி இஸ்லாமிய நாடுகள் தான் இருக்கு. எக்ஸ்டர்னலி இன்டர்னலியும் நம்ம புகுந்துட்டோம். அதனால கூடிய விரைவில் இந்தியா ஒரு இஸ்லாமிக் தேசமாக மாற்றப்படும் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த காணொலியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, மாற்றப்படுவதற்கான பிளான் எங்கள்கிட்ட இருக்குது, மெட்டிகுலஸாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு. மாறுமா, மாற்ற முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இதுக்கு விட்டுருவோம் நம்ம. ஆனால் இது சம்பந்தமாக இந்த எச்சரிக்கையை நாம் ஸ்ட்ரீட் டிவியில் தொடர்ந்து சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அப்படிங்கிறது அவர் சொன்னது தான். ஏற்கனவே இன்ஃபில்ட்ரேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு. அதனால தான் நம்ம என்ஆர்சி கொண்டு வரணும்னு நினச்சது. சிஏஏ வந்தது, அதை விட்டு என்ஆர்சி கொண்டு வர வேண்டும், அதை நாடு முழுக்க அதை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணமே யார் தான்? இல்லீகல் இமிகிரண்ட்டாக பங்களாதேஷிகள் வந்திருக்காங்களே. சமீபத்தில் கூட அந்த பார்டர் ஃபென்ஸில் பங்களாதேஷ் தரப்புலேருந்து பிஎஸ்எஃப் அந்த போஸ்ட் மேலே தாக்குதல் நடத்துனதுங்கிறது எதுக்காகனா அவங்க இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதை இப்பொழுது அரசு இந்த இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய விஷயங்கள். குறிப்பாக அந்த அசாம் பார்டர்லாம் ரொம்ப ஃபென்சிங் பண்ணிட்டாங்க. நார்த் ஈஸ்ட்லேயும் பல இடங்களில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. நீங்கள் சொன்னது மாதிரி இந்த அபுதாகா ஷேக் ஹசீனா ஆட்சி காலத்தில் அவர் இது போன்ற பல பயங்கரவாத பேச்சுக்கள்லாம் பேசினாங்கன்னா அவளை அப்பப்போ அவர் காணாம போயிடுவார். அப்போ அவங்க குடும்பத்தில் அந்த அமைப்புகள்லேருந்து இந்த போலீஸ் மீது, பங்களாதேஷ் ஆர்மி மீதும் போலீஸ் மீதும் பல குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க. அவரோட தனி மனித சுதந்திரத்தை பாதிக்கிறாங்க, அவரை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ யூனுஸ் இதுக்குள்ள வந்துட்டாங்க. அதனால் அவர் தைரியமாக இந்தியாவுக்கு எதிரான பல கருத்துக்களை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேலே ஆப்கானிஸ்தான் இருக்குது, இந்த பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்குது, இங்கே நம்ம இருக்கோம், நடுப்புற இருக்கிறது நேபாள், பூட்டான். அந்த நேபாள் பூட்டானை சரி கட்டுறதுக்கு சைனா ஏதாவது இது பண்ணோன்னா அதற்கு நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம், நம்மளுடைய பேஸை யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. ஆகவே சுற்றி இந்த நாட்டிற்கு எதிரான ஆட்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை ஒரு காங்கிரஸ் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டு இருந்ததுன்னு வச்சுங்க, அது அவர் சொன்னார்னா அதை ஈஸியாக சோழியை முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இப்போ நடப்பது மோடியின் ஆட்சி. இதை எப்படி டேக்கிள் பண்ணுங்கிறது மோடிக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அவர் மிக முக்கியமானது ஆல்ரெடியே இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டாங்க பங்களாதேஷிகளும் ரோஹிங்கியாக்களும் அப்படின்னு. அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வாசா பலமுறை இந்த தமிழக அரசுக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அங்கேருந்து வர இல்லீகல் இமிகிரண்ட் எல்லாம் உங்கள் ஊருக்கு தான் வரான், திருப்பூரில் போய் செட்டில் ஆகிறான். இந்து முன்னணி தொடர்ச்சியாக திருப்பூரில் இல்லீகல் பங்களாதேஷிகள் இருக்கிறாங்க, இவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய வேலையை செய்யணும். சமீபத்தில் நம்ம பார்த்தோம், 31 பேர் போலி ஆதார் மூலமாக திருப்பூரில் கைது செய்யப்பட்டார்கள். இது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இது மாதிரி பல இடங்கள் இருக்குது. கிருஷ்ணகிரியில் நிறையா இருக்காங்க. ரோஹிங்கியா செட்டில்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லீகலாக அவங்க வர்றது அதிகமாக இப்போ செட்டில் ஆகிருக்கிறது காஷ்மீரில் அப்படிங்கிறாங்க. அதனால தான் பதட்டப்படுகிறார். அவங்கள எல்லாம் அப்புறப்படுத்திட்டா நம்மளுடைய ஓட் பேங்க் போயிடுமோ அப்படின்னு ஓமர் அப்துல்லா உள்பட அவங்கள அப்படியே இது பண்ணிட முடியாது. அதே மாதிரி டெல்லியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிகமாக அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் கணக்கு எடுக்கக்கூடிய, குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர் இதை அங்கே இருக்கக்கூடிய போலீஸாருக்கு உத்தரவிட்டு நீங்கள் கணக்கெடுங்கன்னு சொன்ன உடனே ஆம் ஆத்மி பதறுது. ஏன்னா அவங்களை பொறுத்தளவு இந்த தேசம் நாசமாக போனால் கவலை இல்லை, நமக்கு அவன் இருந்து ஓட்டு போடுவானா அப்படிங்கிறது தான். அந்த பகுதி எந்தெந்த பகுதியெல்லாம் இருக்குதோ அப்போ கணக்கெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் டிபேட் போயிருக்கும் பொழுது ஓவேசி சொன்ன ஒரு கருத்து, ரோஹிங்கியாவுக்கு ஒரு சேஃபான செட்டில்மெண்ட்னா காஷ்மீருக்கு அடுத்தது தமிழகம் தான் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ அரசு அமைத்த ஒரு கேம்ப் ஒன்று கேளம்பாக்கத்தில் இப்போவும் இருக்குது. சமீபத்தில் இந்த கொரோனா காலகட்டம் அதை வைத்து மக்களுக்கு இந்த இலவச அந்த இதெல்லாம் கொடுக்கும் பொழுது தாம்பரத்தில் இதே மாதிரி இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பெரிய அளவு சண்டை வந்தது அப்படின்னு. யாருக்குடானா இல்லீகல் இமிகிரண்ட் பங்களாதேஷிக்கும் ரோஹிங்கியாவுக்கே அங்கே பிரச்சனை வந்தது. அப்போ தான் இந்த அளவுக்கு அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரிய வந்தது. ஆகவே ஆல்ரெடி தேர் இது. இன்னும் சொல்லப்போனால் கேரளாவில் பல விவசாயம் ரப்பர் தோட்டங்கள்லாம் மற்ற இடங்கள்லையும் லேபர்ஸாக இருக்கிறது எல்லாமே இல்லீகல் பங்களாதேஷ் தான். நம்ம ஊட்டி, மேற்கு தொடர்ச்சி மலைகள், இங்கே கிருஷ்ணகிரியில் கல்குவாரி, பன்ருட்டியில்
பலாப்பழம் இந்த இது முந்திரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், ஏதோ ட்ரோஜன் ஹார்ஸ் மாதிரி அவங்களுக்கான நேரம் பார்த்து கொண்டு இருக்கா. அந்த நேரத்தில் அவங்க இதை இஸ்லாமிய நாடாக்க பல வேலைகளை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறாங்க. நாம் திரும்ப அவர்களுக்கு சொல்கிறது தான், 800 ஆண்டுகள் முகலாய ஆட்சி இங்கே நடந்தது, 200-300 ஆண்டுகள் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்தது. இந்த முழுவதுமாக இது கிறிஸ்துவமயமாகவோ ஆகிவிடவில்லை, இஸ்லாம் மதமாக. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம இந்த கேள்வியை கேட்டோன்னா, அவர்கள் அத்தனை ஆண்டுகள் இருந்தார்கள், இங்கு மதம் மாற்றி விட்டார்களா அப்படின்னு. மதம் மாற்ற முடியவில்லை. காரணம் இங்கே ஆணித்தரமாக இந்துத்துவமும் அந்த வழிபாட்டு முறைகளும் சனாதன பிடிப்பு இருந்ததுனால தான் மாற முடியல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆகவே அவங்கள் கொக்கரிக்கலாம், ஆனால் இதை எதிர்கொள்ள இந்து சமுதாயமும் தயாராகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த இந்து சமுதாயத்திற்கு பாதுகாப்பாக இருக்கிறதுங்கிறது தாண்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, அது கொடுக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் பவர், அதை நடுநிலை தவறாமல் இந்த அரசுகள் அது எந்த அரசாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், நாளைக்கு வேறு ஒரு அரசே கூட இருக்கலாம், ஆனால் அவர்கள் அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும், இந்த நாடு எப்பொழுதுமே இஸ்லாமயமாக ஆகிவிடாது. அதை இந்த சமுதாயமும் அனுமதிக்காது, இந்து சமுதாயம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.